எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க ஆனந்த். இந்த வீடியோல 5 விதமான அப்டேட்ஸை பத்தி பார்க்க போறோம். தி ஃபீண்ட் பிரே வயர்ட் அலெக்சா பிளஸ் அட்டாக் பண்ணதுக்கான உண்மையான ரீசன் என்ன, ஸ்மாக்டவுனுடன் சண்டையிட தயாராகும் AEW, மாண்டி ரோஸோட புதிய அவதாரம், இந்த வாரம் ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் எவ்வளோ, ஜாக் ரைடரோட AEW கான்ட்ராக்ட் அப்டேட் கிடைச்சிருக்கு, 2020 டிராஃப்ட் எப்போ நடக்க போகுது, ஸோ இதை பத்தி டீட்டெயில்டா நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜாக் ரைடர். ஸோ ஜாக் ரைடரை பொறுத்த வரைக்கும் WWE ஒரு குறிப்பிட்ட ரெஸ்லர்ஸை ரிலீஸ் பண்ணும்போது ஜாக் ரைடரையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜாக் ரைடரை பொறுத்த வரைக்கும் பல வருஷமா WWE ஒர்க் பண்ண ஒரு ரெஸ்லர். ஸோ இதுக்கப்புறம் அவர் எங்க போவாரு, AEW போவாரா இல்ல இம்பாக்ட் போவாரா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் குழப்பம் போய்கிட்டு இருந்துச்சு. ஃபைனலி போன வாரம் வெட்னஸ்டே நைட் டைனமைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாக் ரைடர் ரொம்பவே ஷாக்கிங்கா டெபியூ ஆயிட்டாரு. குறிப்பா டெபியூ ஆயிட்டு ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸை சேவ் பண்ற மாதிரி ஒரு செக்மெண்ட் பண்ணியிருந்தாரு. சோ இப்போதைக்கு AEW ஜாக் ரைடர் எந்த மாதிரியான கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய லெவல் அபிஷியல் அப்டேட் இப்ப கிடைச்சிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாக் ரைடரை பொறுத்த வரைக்கும் AEW சோ மல்டி இயர் டீல் எதுவுமே சைன் பண்ணல அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு ஜாக் ரைடர் AEW ஒரு ஷார்ட் டைம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காரு. சோ இப்போதைக்கு AEW பொறுத்த வரைக்கும் வெறும் 5 அப்பியரன்ஸ்க்காக மட்டும்தான் ஜாக் ரைடர் AEW கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காரு. சோ 5 முறை மட்டும்தான் AEW போறாரு. சோ ஒரு வாட்டி போன வாரம் டைனமைட்ல வந்து பாத்தீங்கன்னா டெபியூ ஆயிட்டாரு. சோ அடுத்த வாரம் சோ வெட்னஸ்டே நைட் டைனமைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஜாக் ரைடர் விளையாடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அதுக்கப்புறம் இன்னும் 3 வாட்டி மட்டும்தான் AEW க்கு ஜாக் ரைடர் போவாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜாக் ரைடர் AEW ஒரு ஷார்ட் டைம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணத பத்தி? சோ அதிகபட்சம் அவர் அகைன் ரீசைனிங் பண்ணுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா WWE சோ ஆகஸ்ட் மாசம் 2 பேப்பரையும் நடத்த போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் கிடைச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி நடக்க போகுது. சோ அதுக்கு அடுத்தபடியா ஒரே வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 30ஆம் தேதி இன்னொரு பேப்பரையோ WWE நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. சோ அந்த பேப்பரையோ வந்து பாத்தீங்கன்னா பே பேக் பேப்பரையோ இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடக்க போற பேப்பர் வியூ எவல்யூஷன் பேப்பர் வியூ அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ பே பேக்கா எவல்யூஷன் பேப்பர் வியூ அப்படின்ட்டு தெரியல. சோ இப்போதைக்கு ஆகஸ்ட் 30ஆம் தேதி WWE இன்னொரு பேப்பர் வியூ நடத்த போறாங்க. சோ அந்த பேப்பர் வியூ ஒன்னு வுமன்ஸுக்கான பேப்பர் வியூ சோ எவல்யூஷன் பேப்பர் வியூவா இருக்கும், அப்படி இல்லனா பேபேக் பேப்பர் வியூவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. சோ என்ன நடக்க போகுது, சோ WWE ஆகஸ்ட் மாசம் 2வது பேப்பர் வியூவா எவல்யூஷன் பேப்பர் வியூ சோ வுமன்ஸுக்கான எவல்யூஷன் பேப்பர் வியூ நடத்தினா நல்லா இருக்குமா இல்ல பேபேக் பேப்பர் வியூ நடத்தினா நல்லா இருக்குமா அப்படின்றத உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வாரம் ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப்பை விட இந்த வாரம் 1% குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வாரம் ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1.92 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சது. சோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1% குறைஞ்சி 1.87 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சது. சோ போன வாரம் பெரிய லெவல்ல வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த வாரம் 2 மில்லியன் தாண்டி மேல போகும் அப்படின்ற மாதிரி தான் WWE எதிர்பார்த்திருப்பாங்க. அதே சமயம் ஃபீண்டோட செக்மெண்ட்லாம் இருந்துச்சு. சோ என்னதான் இத்தனை செக்மெண்ட் வச்சிருந்தாலும் இந்த வாரம் ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் போன வாரத்தை விட 1% குறைஞ்சிருக்கு, பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆகல. சோ WWE எப்படியாச்சும் 2 மில்லியன் வியூவர்ஷிப் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. சோ அது நடக்காமலே போய்கிட்டு இருக்கு. சோ அடுத்த வாரம் ஸ்மாக்டவுன் ஆச்சும் 2 மில்லியன் வியூவர்ஷிப்பை ரீச் பண்ணுதா அப்படினு வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகுமா குறையுமா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா மாண்டி ரோஸ். சோ மாண்டி ரோஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு புது திட்டத்தை அவங்களே உருவாக்கி இருக்காங்க அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அதே சமயம் ஒரு புது அவதாரத்துல மாண்டி ரோஸ் மாற போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாரம் ஸ்மாக்டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா மாண்டி ரோஸை பேக் ஸ்டேஜ்ல சோனியா டிவல் பயங்கரமா அடிக்கிற மாதிரி சோ அவங்களோட ஹேரை கட் பண்ற மாதிரி அவங்களோட முடியை கட் பண்ற மாதிரி ஒரு பயங்கரமான செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மாண்டி ரோஸ் சொல்லி நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாண்டி ரோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மாசமாவே
WWE கிட்ட என்னோட லுக்கை நான் சேஞ்ச் பண்றேன், சோ என்னோட ஹேர் ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன், சோ ஒரு ஷார்ட் ஹேர் ஸ்டைல்ல நான் இதுக்கப்புறம் WWE வர விரும்புறேன் அப்படின்ற மாதிரி மேண்டி ரோஸ் ரொம்ப நாளா கேட்டு இருந்தாங்க. குறிப்பா எப்ப பெய்லி நியூ ஹேர் ஸ்டைலோட ஒரு ஹீல் பண்ணாங்களோ சோ அப்பையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா சோ மேண்டி ரோஸும் நானும் இந்த மாதிரி ஒரு ஹேர் கட் பண்ணிக்கிறேன், சோ ஒரு ஷார்ட் ஹேர்ல நான் ஒரு புது லுக்ல வரேன் அப்படின்ற மாதிரி மேண்டி ரோஸ் கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு WWE வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஓகே சொல்லிருக்காங்க. சோ அத ஒரு ஸ்டோரி லைனாவே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு மேண்டி ரோஸும் ஓட்டிஸும் லவ் பண்ற மாதிரி ஒரு செக்மெண்ட், அத வந்து பாத்தீங்கன்னா பொறுக்காத சோனியா டிவல் மேண்டி ரோஸை அசிங்கப்படுத்துற விதமா அவங்களோட முடியை கட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி லைனை உருவாக்கி இருக்காங்க. சோ இந்த ஸ்டோரி லைனை வச்சு அவங்களோட ஹேர் கட்டை மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சோ அவங்க ரியல் லைஃப்ல சொன்ன விஷயத்தை ஸ்டோரி லைனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. சோ முழுக்க முழுக்க மேண்டி ரோஸ் நான் ஹேர் ஸ்டைல சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி WWE கேட்டிருக்காங்க. சோ அத இப்போ ஸ்டோரி லைனா வந்து பாத்தீங்கன்னா WWE மாத்திருக்காங்க. இனிமே வந்து பாத்தீங்கன்னா மேண்டி ரோஸ் ஒரு நியூ லுக்ல வருவாங்க, சோ ஒரு புது அவதாரத்துல ஒரு ஷார்ட் ஹேர்ல ஒரு நியூ லுக்ல வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அப்படி இல்லனா சம்மர் ஸ்லாம்ல சோனியா டிவல் வெர்சஸ் மேண்டி ரோஸ்க்கு ஒரு ஹேர் வெர்சஸ் ஹேர் மேட்ச் கூட நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒன்னு அந்த மேட்சுக்கு முன்னாடியே நியூ ஹேர் ஸ்டைல்ல வருவாங்க, அப்படி இல்லனா அவங்க ரெண்டு பேருக்கும் சம்மர் ஸ்லாம்ல ஹேர் வெர்சஸ் ஹேர் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேண்டி ரோஸ் ஒரு ஷார்ட் ஹேர்ல புது லுக்ல வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக் டவுனோட AEW மோத ஆசைப்படுறாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா AEW WWE ஒரு காம்படிஷன் கம்பெனி அப்படின்ற மாதிரி தான் AEW கொண்டு வந்தாங்க. ஆனா WWE அது வந்து எங்களோட மெயின் பிராண்டான ரா ஸ்மாக் டவுனுக்கு போட்டி கிடையாது, சோ எங்களோட டெவலப்மெண்டல் டெரிட்டரி, சோ NXT க்கு போட்டி தான் AEW அப்படின்ற மாதிரி டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சோ WWE வெர்சஸ் AEW அப்படின்ற டாக் மாதிரி NXT வெர்சஸ் AEW அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா WWE டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா AEW மொக்க பண்ணிட்டாங்க அப்படினு கண்டிப்பா சொல்லலாம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ அந்த நிலைமையை மாத்தணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக AEW வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக் டவுனோட மோத போறாங்க அப்படின்ற பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ இப்போதைக்கு WWE பொறுத்த வரைக்கும் A பிராண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஸ்மாக் டவுன் தான். அதிகப்படியான வியூவர்ஷிப், அதிகமா WWE சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிராண்ட்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக் டவுன். சோ இப்போதைக்கு AEW சோ நம்மளோட டைனமைட் ஷோவை ஃப்ரைடே நைட்டா மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு அப்படின்னா NXT வெர்சஸ் AEW அப்படின்றது மாதிரி WWE வெர்சஸ் AEW மாறும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா டோனி கான் பிளான் பண்ணிருக்காரு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெட்னஸ்டே நைட் வார் சோ NXT வெர்சஸ் டைனமைட் ஷோ மோதனமா இல்ல ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன் வெர்சஸ் ஃப்ரைடே நைட் டைனமைட் மோதனா நல்லா இருக்குமா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இதை எப்ப AEW செய்ய போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இப்போதைக்கு ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸா இது போய்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா The Fiend Bray Wyatt The Fiend Bray Wyatt பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஷாக்கிங்கா அலெக்சா பிளஸ் அட்டாக் பண்ணாரு. சோ அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படினு டீடைலா பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாரம் ஸ்மாக் டவுன்ல நிக்கி கிராஸ்க்கும் அலெக்சா பிளஸ்க்கும் ஒரு சின்ன கான்ட்ரோவர்ஷியல் ஆனதுக்கு அப்புறம் ஃபீண்டோட மியூசிக் வரும், ஃபீண்ட் உள்ள வருவாரு, அலெக்சா பிளஸ் பாப்பாரு. ஃபைனலி ஃபீண்ட் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா பிளஸ்க்கு மேண்டபிள் கிளாக்க போட்டு போற மாதிரி அலெக்சா பிளஸ் அட்டாக் பண்ற மாதிரி ஒரு செக்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. சோ அந்த செக்மெண்ட்ல பிரான் ஸ்ட்ரோமன் எதுக்காக வந்து அலெக்சா பிளஸ்ல சேவ் பண்ணல அப்படின்றத பத்தி டீடைலா நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபீண்ட் அலெக்சா பிளஸ் அட்டாக் பண்ணதுக்கு 3 ரீசன் சொல்லப்படுது. சோ அதுல முதல் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அலெக்சா பிளஸும் பிரான் ஸ்ட்ரோமனும் ரொம்பவே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்க. குறிப்பா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிரஷ் இருக்க மாதிரி, சோ ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரி ஒரு சில ஸ்டோரி லைன்லாம் ஆல்ரெடி போய்கிட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு ஃபீண்ட் வெர்சஸ் பிரான் ஸ்ட்ரோமனோட மேட்சை ஹைப் ஏத்துறதுக்காக ஃபீண்ட் வந்து பிரான் ஸ்ட்ரோமனோட சோ ஃப்ரெண்டான சோ பிரான் ஸ்ட்ரோமனுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ணும்போது சோ அவங்களோட ஸ்டோரி லைன் பயங்கரமா ஹைப் ஆகும். சோ அதனால பிரான் ஸ்ட்ரோமன் சம காண்டாகி ஃபீண்ட் அட்டாக் பண்ணுவாரு. சோ இவங்க ரெண்டு பேருக்கு நடக்க போற மூணாவது மேட்சை பயங்கரமா ஹைப் ஏத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபீண்ட் வந்து அலெக்சா பிளஸ் அட்டாக் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. முதல் ரீசன் ஃபீண்ட் வெர்சஸ் பிரான் ஸ்ட்ரோமனோட ஃபியூட வேற லெவலுக்கு கொண்டு போனோம். சோ அலெக்சா பிளஸ் அட்டாக் பண்ணா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபியூட் பயங்கரமா போகும் அப்படின்றதுக்காக முதல் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. ரெண்டாவது ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் ஹீல் டர்ன் பண்ண போறாங்க
போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ இப்போதைக்கு ஃபீன் பிரே வாயட் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க. சோ அட்டாக் பண்ணதுனால அலெக்சா பிளஸோட மைண்ட் சேஞ்ச் ஆகி சோ அவங்களோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆகி அவங்க ஒரு ஹீல் டர்ன் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ ஆல்ரெடி ஃபீண்டோட யாரெல்லாம் மோதுறாங்களோ, ஃபீண்ட் யாரெல்லாம் அட்டாக் பண்றாங்களோ, சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் டிஸ்ட்ராய் பண்ணி சோ அவங்க ஃபேஸா இருந்தாங்கன்னா ஹீல் ஆகும், ஹீலா இருந்தா ஃபேஸாவும் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆவாங்க. சோ அந்த மாதிரி அலெக்சா பிளஸ் இவ்வளவு நாளா ஃபேஸாவே இருக்காங்க. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் ஹீல் ஆக்குறதுக்காக சோ ஃபீண்ட் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் அட்டாக் பண்ணிருக்காரு. சோ இதுக்கப்புறம் அலெக்சா பிளஸ் வரும்போது அவங்களோட கேரக்டர் டோட்டலா சேஞ்ச் ஆகி ஒரு பயங்கரமான ஹீலா அவங்க கூட இருக்க நிக்கி கிராஸியை கூட அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போதைக்கு அலெக்சா பிளஸ் ஹீலா காட்டணும், அதே மாதிரி ஃபீண்டோட அந்த கிம்மிக்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா காமிக்கணும். சோ ஃபீண்டோட யார் மோதினாலும், ஃபீண்ட் யார் அட்டாக் பண்ணாலும் அவங்களோட கேரக்டர் டிஸ்ட்ராய் ஆயிடும் அப்படின்ற விஷயத்தை திரும்பவும் WWE ஸ்ட்ராங்கா காமிக்கிறதுக்காக சோ இந்த விஷயத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மூணாவது ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஃபீன் பிரே வாயட் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் அபிகயலா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ பிரான் ஸ்ட்ரோமன் வெர்சஸ் பிரே வாயட்டுக்கான ஒரு ஸ்ட்ராப் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்ல நடந்திருக்கும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் சிஸ்டர் அபிகயல் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண வச்சிருப்பாங்க. சோ அதையே ரியல் ஆக்குற விதமா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீண்ட் வந்து அலெக்சா பிளஸ் அட்டாக் பண்ணி சோ அவங்களோட கேரக்டரை டோட்டலா டிஸ்ட்ராய் பண்ணி சோ அலெக்சா பிளஸ் சிஸ்டர் அபிகயலாவே மாத்த போறாரு. சோ இதனாலதான் இப்போ ஃபீண்ட் வந்து அலெக்சா பிளஸ் அட்டாக் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ ஃபீண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா சிஸ்டர் அபிகயல கொண்டு வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்போதைக்கு அலெக்சா பிளஸ் சிஸ்டர் அபிகயலா மாத்துறதுக்காக தான் ஃபீண்ட் வந்து அலெக்சா பிளஸ் அட்டாக் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இதனால வந்து சம்மர் ஸ்லாம்ல பிரான் ஸ்ட்ரோமன் வெர்சஸ் தி ஃபீண்ட் மேட்ச்ல அலெக்சா பிளஸோட இன்வால்வ்மென்ட் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பா அலெக்சா பிளஸ் ஃபீண்டோட சேர்ந்து சிஸ்டர் அபிகயல் கேரக்டரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி மூணு ரீசன்காக தான் ஃபீண்ட் பிரே வாயட் அலெக்சா பிளஸ் அட்டாக் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது, WWE எதுக்காக அலெக்சா பிளஸ் ஃபீண்ட் அட்டாக் பண்ண வச்சாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த மூணு ரீசன்ல எந்த ரீசன்காக ஃபீண்ட் அலெக்சா பிளஸ் அட்டாக் பண்ணிருப்பாருன்னு உங்களுக்கு தோணுதோ அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagramோட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.